எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் 10/3/2026 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம் விசுவாவசு வருடம், மாசி மாதம் 26ஆம் நாள். நாளை தேய்பிறை அஷ்டமி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி சப்தமி திதி. இன்றைய யோகம் வஜ்ர நாம யோகம். இன்றைய கரணம் பத்திரை, மதியம் 1 மணி வரை, பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் அனுஷம், சந்திராஷ்ட நட்சத்திரம் அஸ்வினி. இன்றைக்கு மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் உண்டு. இன்னைக்கு பொதுவாக ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஏன் எந்த மதம் மொழி பின்பற்றினாலும் நாம் எங்கு இருக்கிறோமோ அந்த நாட்டின் சட்டத்திட்டப்படி நடந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு பிரச்சனை என்ன இருக்கு? நான் பெருதான் நீ பெருதாங்கிறதான் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நோய் தன்மை வேற. புரியுதுங்களா? நாங்க எந்த நேரத்தில் லாக்டவுன் வருமோ, எந்த நேரத்துல பிரச்சனை நடக்குமோ, எந்த நேரத்துல இந்த மாதிரி அரசாங்கத்துல மாறி நடக்குமோ, எல்லாமே மாறுது. விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு, உலக பொருளாதாரம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பலவாறுபட்ட சிந்தனைகள் சிந்திச்சு நாம நல்லா இருந்து, நம்ம வீடு நல்லா இருந்து, நம்மளோட வீதி நல்லா இருந்து, நம்ம ஊர் நல்லா இருந்து, நம்ம நாடு நல்லா இருந்து, இந்த உலகம் நல்லா இருந்துன்னு யோசிச்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்குமே. பிறர் உயிருக்கு தீங்கு நினைக்காமல் இருப்பதே சிறப்பை தரும். சரி, நம்ம ராசி பலனுக்கு போவோம். முதன்மை ராசியான மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் தங்களுக்கு சந்திராஷ்டமம் நடந்த போதிலும் பொருள் வரவுக்கு பஞ்சம் இருக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. வெற்றி தாமதப்படாது. உங்கள் உழைப்புக்கு தக்க கூலி கிடைக்கும். வீண் விரயங்களோ வீண் பேச்சுக்களோ தவிர்ப்பது சிறப்பை தரும். குறிப்பா லாட்ரி யோகம் வருதுன்னு ஏதாவது ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டாங்கன்னா கட்டிக்கிட்டு போறீங்க, வராது. கவனமா இருங்க. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த முடியாது இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. சனியின் பார்வை சிறப்பை தந்து கொண்டிருக்கிற ராசியில ரிஷபமும் ஒன்று. இன்றைய நாள் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் நெடுநாளைய பயணம் வெற்றி பெறும். நெடுநாளைய திட்டம் வெற்றி பெறும். நாம இதுதான் பண்ண போறோம், இதுதான் படிக்க போறோம், இதுதான் செய்ய போறோம், படிப்புக்காகட்டும், வேலைக்காகட்டும், ஒரு பொருள் வரவாகட்டும், இந்த நாள் ஈஸியா வந்துடும். போராடி பெறாமல் ஒரு எளிமையான வெற்றியை சுவைக்க காத்திருங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் செலவுகள் உண்டு, விரயங்கள் உண்டு, மன சஞ்சலங்கள் உண்டு. ஒரு விருந்துக்கு போவோம், ஆனா விருந்து சாப்பிட முடியாத நிலைமை நம்ம இருப்போம். அந்த அளவுக்கு மனம் ரொம்ப வெகுண்டு இருந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிற அமைப்பு இருக்குது. கவனமா இருங்க, பாதுகாப்பா இருங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால ரொம்ப நல்ல நாள். உங்களுக்கு ரொம்ப பயணங்களால வெற்றி உண்டு. குறிப்பா இளைய சகோதரனால் நமக்கு ஒரு நன்மை நடக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி கணவனால ஒரு நன்மை உண்டு. இதுதான் விஷயம். ஆனா இருந்தா பெண்ணால, பெண்ணானது ஆனால ரொம்ப நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கிறது. நெடுநாளே நட்பின் வாயிலாக ஒரு உதவி உண்டு. வெளிநாட்டு தொடர்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையிலும் உடல் உழைப்புக்கு முக்கியம் தருவீங்க. மனசோர்வு இருந்தாலும் உடல் சோர்வு இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு உங்களிடம் இருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு தேவையான வகையான எல்லா விஷயமும் கிடைக்கும். கவலையே பட தேவையில்லை. குரு தனஸ்தானத்துல இருந்து 2ஆம் இடத்துல இருந்து பார்க்கறாரு இல்லையா, அதுவே ஒரு பெரிய பாக்கியம். இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா
மனசஞ்சலமும் சோர்வும் உங்களை விட்டு விலகி ஒரு நம்பர் 1 இடத்துக்கு நீங்க வந்துடலாம். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதனை புரிகின்ற அமைப்பு. வெற்றி, மகிழ்ச்சி, கொண்டாட்டம் இது எல்லாமே கிடைக்கும் எப்பொழுதுமே. இது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது இந்த நாள்ல. அதை பயன்படுத்துங்க, ஜெயிக்கலாம். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த துதி பாடுவது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்களுக்கு அதுதாங்க பொருந்தும். உங்களை யாராவது நல்லவன் சொல்லிட்டா போதும், அவங்களுக்காக மெனக்கெட்டு எல்லா வேலையும் செய்வீங்க, விட்டும் கொடுக்க மாட்டீங்க, நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. ஒரே ஆங்கிள், ஒரே விஷயமும், ஒரே சிங்கிள் கீரில் போற வண்டி மாதிரி போய்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தவிர்த்துருங்க முதல்ல. புரியுதுங்களா? உங்கள் பணியை சிறப்பாக செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. படிக்கிற மாணவர்கள், விருச்சிகத்தில் படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேருமே பாருங்க, அனுஷமா இருந்தாலும் சரி, விசாகமா இருந்தாலும் சரி, கேட்டையா இருந்தாலும் சரி, இப்ப கவனமா இருந்தீங்கன்னா சிறப்பு இல்லைங்களா? படிப்புல கவனம் வைங்க, வேலையில கவனம் வைங்க, செயல்ல கவனம் வைங்க. இந்த நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். சந்திரனின் பயணம் தாயார் வகையில் சில மன கஷ்டங்கள் உருவாக காத்திருக்கிறது. கவனமுடன் இருங்கள். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்து மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றமும் உண்டு. குருவின் பார்வை சிறப்பை தருகிறது. சந்திரனின் பயணமும் சிறப்பை தருகிறது. தேவையில்லாமல் ஒரு சின்ன சிக்கல்கள் வந்து நீங்கும். கவலை கொள்ள தேவையில்லை. இந்த நாளில் காலை சற்று சுமார் மதியத்துக்கு அப்புறம் ரொம்ப அருமையான ஒரு நேர காலம் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களை, மகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல யாரு கூடயும் கம்பைண்ட் ஆக முடியாது. ஏதேனும் ஒரு மனசு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு முடிவு எடுத்து ஒரு இடத்துக்கு போவோம், அங்க போவானான்னு நம்ம மனசு சொல்ற மாதிரி நம்ம ஒரு ஃபீலிங் இருக்கும். மன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. கவனமா இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பை தரும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் சூரியன், செவ்வாய், புதன், ராகுன் சேர்க்கை உங்க திறமையை மேலோங்க வைக்கிறதை கண்டி கீழ் தள்ளல. புரியுதுங்களா? நீங்க வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே தான் வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கணும். தாய் தந்தை ஆகட்டும், சகோதரனாகட்டும், உங்கள் கணவராகட்டும், உங்கள் வேலைகளாகட்டும், உங்கள் அப்பாவாகட்டும், உங்கள் அம்மாவாகட்டும், வெளியில என்ன மாதிரி வேணாலும் இருங்க, வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க அவங்களுக்கு பிள்ளையா இருங்க. கும்பத்தை பொறுத்தவரை சொல்ற ஒரு விஷயம் இதுதான். நான் தான் எல்லாம் நினைக்கிறத நிறுத்துனீங்கனாவே எல்லாமே சரியாயிடும். ஜெயிப்பீங்க. நம்பிக்கையோடு இருங்க. திறமைகள் மேலோங்கும். உங்களை ஃபர்ஸ்ட் ரேங்க் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. நல்லா வேலை செய்றீங்க, நல்லா வியாபாரம் பண்றீங்க, நல்லா தொழில் செய்றீங்கன்னு ஒரு ரேங்க் ஹோல்டரா நீங்க நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. மன சோர்வு நீங்கும். அசதின்னு சொல்லுவாங்களா, உடல் தொந்தரவு, அது நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அமோகமான நாளாக மாறணும்னா எந்த ஒரு விஷயத்தையும் தொய்வு இல்லாம நடத்த பாருங்க. ஒரு வேலைக்கு போனா அந்த டைமுக்கு போங்க. வரணுமா, அடுத்து அந்த பிக்கப் பண்றதுக்கான டைம் பண்ணுங்க. ஏனோ தானே இருந்தீங்கன்னா இதனால உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துற அளவுக்கு இருக்குது. ஆனா இங்க கெட்ட பேர்னாங்க உங்க பிள்ளைகள் வழியிலே இருக்கும், குடும்பத்து வழியிலே இருக்கும். அதனால தொழில கரெக்டா ஏற்படும். அதனால கவனமா இருங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.